Hi students, 10th standard maths, exercise 3.15, question number 3. y equal to 1 by 2 into x என்ற நேரிய சமன்பாட்டின் வரைபடம் வரைக. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் x equal to 9 எனில் y ஐ காண்க மற்றும் y equal to 7.5 எனில் x ஐ காண்க. Graph the following linear function y is equal to 1 by 2 into x. Identify the constant of variation and verify it with the graph. Also, find y when x is equal to 9 and find x when y is equal to 7.5. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா y equal to 1 by 2 into x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனுடைய கிராஃபை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஒரு கண்டிஷனுடைய கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனுக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ கொடுத்திருக்க இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. given condition y is equal to 1 by 2 into x. இப்போ இங்க பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணிட்டு அதை 2 ஆல டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் y உடைய வேல்யூ. இப்போ டிவிஷன்ல 2 வரதுனால x ஓட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம 2 டேபிள் இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்துக்கணும். அதாவது இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா கேன்சல் பண்ணணும் அப்படின்னா x ஓட வேல்யூஸ் எல்லாமே ஈவன் நம்பரா இருந்ததுன்னா நமக்கு y வேல்யூ ஈஸியா கேன்சல் ஆயிட்டு கிடைச்சிரும். ஸோ இங்க x வேல்யூஸ் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல y வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ xக்கு பதிலாக இன்புட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே ஈவன் நம்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y வேல்யூ நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 எடுத்துக்கிறேன். இப்போ xக்கு பதிலாக இங்க 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். அதாவது 2வை 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது xக்கு பதிலாக 4 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா அதை 2 ஆல டிவைட் பண்ணும்போது 4 2 ஆல் டிவைட் பண்ணா 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். which means xக்கு பதிலாக இங்க 6 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 2 ஆல் டிவைட் ஆகும்போது 3 அப்படின்னு நமக்கு y வேல்யூ கிடைக்கும். அதே போல xக்கு பதிலாக 8 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா y ஓட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும். xக்கு பதிலாக 10 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா y வேல்யூ 5 அப்படின்னு கிடைக்கும். அதே போல xக்கு பதிலாக 12 அப்ளை பண்ணோம்னா y வேல்யூ 6 கிடைக்கும். தென் x வேல்யூ 14 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா y வேல்யூ 7 அப்படின்னு கிடைக்கும். அதே போல 16 அப்ளை பண்ணா 8 கிடைக்கும். 18 அப்ளை பண்ணோம்னா y வேல்யூ 9 கிடைக்கும். 20 அப்ளை பண்ணோம்னா y வேல்யூ 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா xக்கு பதிலாக ஒரு சில இன்புட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். கரஸ்பாண்டிங்கா y வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு குவான்டிட்டியுமே இங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது y வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். therefore it is direct variation. அதாவது இது ஒரு நேர் மாறுபாடு. நேர் மாறுபாடு அப்படின்னாவே நமக்கு அதோடைய ஈக்குவேஷன் சமன்பாடு நமக்கு தெரியும். therefore y is equal to kx. இப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கான இந்த ஈக்குவேஷனையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு k ஓட வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். சின்ஸ் given கண்டிஷன் பாத்தீங்கன்னா y is equal to 1 by 2x. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா yக்கு நேரா y இருக்கு, xக்கு நேரா x இருக்கு. ஸோ k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by 2. ஸோ இதுல இருந்தே நம்ம k ஓட வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் கொடுக்காம டைரக்டா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு k ஓட வேல்யூ அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க இந்த x and y வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம்னா k ஓட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். therefore இங்க k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by 2. ஸோ நமக்கு k ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டேபிளேஷன் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிளேஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு அந்த கண்டிஷனுக்கான கிராஃபை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்கேல் அளவு திட்டம் x axis 1 cm is equal to 2 units. அதாவது x axisல ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 2 யூனிட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் தென் y axis 1 cm is equal to 1 units. ஸோ y axisல பாத்தீங்கன்னா as usual ஒவ்வொரு யூனிட்டா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கொஸ்டின்ல கொடுத்திருக்க கண்டிஷனுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2, 1. ஸோ x வேல்யூ 2, y வேல்யூ 1. ஸோ 2, 1 பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4, 2. x வேல்யூ 4, y வேல்யூ 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும்.
அடுத்தது 6,3. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். அடுத்தது 8,4. ஸோ 8,4 பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட் ஆகும். அடுத்தது 10,5. ஸோ இங்கே பிளாட் ஆகும். அடுத்தது 12,6. தென் நெக்ஸ்ட் 14,7. ஸோ இங்கே பிளாட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 16,8. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். நெக்ஸ்ட் 18,9. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட் ஆகும். அண்ட் தென் 20,10. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். ஸோ கொஷினில் கிடைச்ச எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டயகனல் லைன் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த டயகனல் லைனை பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு டைரக்ட் வேரியேஷனுக்கான கிராஃப் அப்படின்னு. இப்போது இந்த கிராஃபில் கொஷினில் கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸ்க்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ கிராஃபை யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 9க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த டயகனல் லைனோட எங்கே கட் பண்ணுதோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ தான் நமக்கு தேவையான ஒய்யோட வேல்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ற இந்த 9க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் கட் பண்ணுது. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5. இப்போ அதே போல் ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 7.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய்யோட வேல்யூ 7.5 இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கிராஃப் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கிராஃபில் ஒய் ஆக்சிஸில் அதாவது ஒய்யோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 7.5க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த டயகனல் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் 7.5க்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் எக்ஸாக்டாக இந்த டயகனல் லைனை இந்த பிளேஸில் கட் பண்ணுது. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7.5க்கான ஆன்சர் அதாவது ஒய்யோட வேல்யூ 7.5 அப்படின்னா அதுக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. தட்ஸ் ஆல். Therefore, if x is equal to 9, then y is equal to 4.5, and if y equal to 7.5, then x is equal to 15. This is the answer. That's all.